ஹாய் டேஸ்டே ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு தான் இன்றைக்கி சமையல் சாப்பாடு நேற்றே பிளான் பண்ணி முந்தின நாளே பிளான் பண்ணி சாமான் ஒன்றும் பெருசாக வாங்கல ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் தான் மிச்சம் இருந்தது கொஞ்சம் கேரட் இருந்தது அப்போ அதை தேங்காய் பாலும் ஒரு சொட்டு இருந்தது ஒரு டின்னுக்குள்ள அதை போட்டு ஜூஸ் அடிக்கலாம்னு இருந்ததால இல்லை கேரட்டுக்குள்ள தேங்காய் பால் போட்டு ஜூஸ் அடித்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பீட்டா கேரட்டின்னு சொல்லி ஒரு பிக்மெண்ட் இருக்குது கேரட்டில், அதை வந்து ஹெல்த் இஃபெக்டோட கம்பைன் பண்ணும்போது அது நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ தேங்காய் பால் விட்டு அடித்து குடிச்சு பாருங்க, நல்ல நல்ல ஹெல்த் பெனிஃபிட், நல்ல ரிசல்ட் தெரியும் ஸ்கின்னில். ஒரே ஒரு வெங்காயத்தை வச்சு கொண்டு இருக்க சஞ்சு அம்மா ரோல்ஸ் செய்தாங்க அம்மான்னு சொல்லி சாமானில் ஒன்றும் இல்லை இருக்கிற பரபரப்புக்கு ரோல் செய்யலான்னு சொல்லியிருப்பேன். பட் சஞ்சு குட்டி கூட வரையில் அவர் கொஞ்சம் பெரிய வகுப்பு, அவருக்கு இந்த ஃப்ரைடே மண்டே எல்லாம் லீவ் எடுக்க முடியல. சனத்தை கொஞ்சம் சீட் பண்ணி எடுத்துருவேன் கூட்டி கொண்டு வரதுக்காக. சஞ்சுக்கு கிடைக்கல, சஞ்சு வரையில் அவருக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அவர் எங்கே பொண்ணுதாக்காவிட்ட நிற்க போகிறார். அப்போ செய்து கொடுக்காம ரோல்ஸை நாங்கள் இங்கே அது போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டா தொண்டை கலரங்காதில்ல. அப்போ கடை 2 ரோல் ஸ்நாக்ஸ் மாதிரி நான் செய்கிறேன், இல்லை சாப்பாடுக்காக செய்கிறது. கடை 2 இந்த ஒரு வெங்காயத்தில் ஒரு அரைச்சிரச்சியில் ஒரு நேற்று அவிச்ச கிழங்கு எல்லாம் இருந்து போட்டு ஒரு கறியை ஸ்பீரியாக வச்சுட்டு தோசை நான் சுட்டு தான் ரோல் செய்கிறேன். நான் இந்த பேப்பரில் செய்கிறது இல்லை, பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை அந்த பேப்பரில் செய்கிறது. ஸோ தோசையை சுட்டுட்டு நிறைய கறியை வச்சு குண்டு குண்டாக பெருசாக சுற்றி அந்த ஒரு நேரம் சாப்பாடு மாதிரி கொடுத்துட்டு அவசரத்தில் சனத்துக்கு ஸ்கூல் பாட்டி ஏற்றி ரக்கணும், 2 தடவை ஸ்கூலுக்கு ஓடணும். அந்த பிஸியில் ரக்ஸுக்கு பதிலாக ரவ்வை பக்கத்தை அந்த ரவ்வையை கோட் பண்ணி துவைச்சு பொறிக்க வலிக்கிட்டேன். பொறிக்கும் போது தான் பொறிக்க மாட்டோம், என்ன நேரம் எடுத்து வெள்ளை கலர் மாதிரி இருந்தது. அந்த கீழே எடுக்கிற உண்டும் என்னடாண்டு பார்த்தேன் ரக்ஸுக்கு பதிலாக ரவையை போட்டேன். ஹல்லோல பட்டு எங்கட விட்ட வீட்டுக்கு பின்பக்க ரூமில் 2 பார்த்தா சூரிய உதயம் தெரியும், சாப்பாட்டு மேசிலிருந்து பார்த்தா சூரிய அஸ்தமனம் தெரியும். 2 ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் கிளியர் ஸ்கை என்றா.